ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இப்படி சைகை காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம கோயிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி அப்படியே போக வேண்டியதான் கோயிலுக்கு. என் ஹஸ்பண்ட் அது உள்ளே தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் பேச முடியல, சைகை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இது நைட்டே வந்து வாசலில் வலிச்சு விட்டு கோலம்லாம் காலையில் எந்திரிச்சு தான் போட்டேன். ஒரு 5:30 இருக்கும் நான் எந்திரிக்கிறேன். 5:15க்கே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டேன். இந்த கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு இந்தமாரி கோலம் போடுறது, அதுக்கப்புறம் வாசலில் பூ போட்டு வைக்குவாங்களே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலத்தை உங்கள்கிட்ட காமிச்சல, அதுக்கப்புறம் கொண்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து இந்த சேரீ தான் கட்டியிருந்தேன். இந்த சேரீ வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கட்டுறதுக்கு. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு சேரீ கட்டின்னு சொல்லிட்டு, சுடியும் எதுவும் புதுசுலாம் இல்லை, கிராண்டாகவும் இல்லை. சரி ஓகேன்ட்டு சேரீயே கட்டிட்டு போகலாம், கோயிலுக்கு தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ கட்டி என் ஹஸ்பண்டையும் எழுப்பி விட்டுட்டேன். அவர் இப்போ குளிச்சிட்ருக்காரு. குளித்த உடனே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குளிச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பால் அடுப்பில் வச்சேன், அது சூடாகிட்டுருக்கு. ஓகே, அப்படியே காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பலான்னு. காலையிலே ஒரு மாதிரி பசிக்குதுங்க. 5:45 எழுந்திரிச்சாச்சா, பசிக்குது. சரி ஓகேன்ட்டு டீ போட்டுட்ருக்கேன், எனக்கும் அவங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கோம். அது வந்து அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது ஒன்று பிங்க் கலர் ஒன்று, இது கொஞ்சம் இன்னும் விரியலை, வெயில் பட்டால் தான் விரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. இதுதான் நம்ம வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி மொட்டு வச்சுருக்கு. இங்கே ஒன்றா, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேக்கில் சில்லி போட்டிருக்கோம், பச்சை மிளகாய். இதில் இன்னொரு மொட்டு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மொட்டு இருக்கா. இது வந்து இன்னும் ஒரு 5 நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொட்டு கீழே தெரியுதா, இதில் இப்போ தான் பூத்து முடிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேர் என்ன, இந்த சளிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது கற்பூரவள்ளி, அது வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. நம்மளோட கார்டன் பட்டன் ரோஸ்லாம் இருக்குது, டேபிள் ரோஸ். இந்த இடத்துல டேபிள் ரோஸ் இருக்குது. இது இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஆஹா, கீழே விழுந்துருச்சு. வாவ், சூப்பர். இலையும் பிச்சாச்சு பார்த்தீங்களா, அப்படியே தலைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் ஃபங்க்ஷன் சொன்னேன்னே, அது வந்து அவினாசி பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. அதை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஒரு குறுக்கு ரோடு இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட. அதில் போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அங்கேருந்து கோயிலுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும், நம்ம சீக்கிரம் போயிடலாம். அதனால் சொல்லிட்டு அந்த சைடு வழியாக தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ரோட்டில் போகிறவங்களாம் என்னையே பார்த்துட்டு போனாங்க, என்ன இந்த போல் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கோங்க. கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். அதுக்கே சரியான கூட்டங்க. வண்டி ஒரே டிராஃபிக், வண்டியெல்லாம் முன்னாடியே போட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கிட்ட இருக்கோம். பார்த்தீங்கன்னா கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கும். கொஞ்சம் தூரம் உள்ளே, ரொம்ப தூரம் நடந்து போனோம். நம்ம மெயின் ரோட்டில் நிற்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இதுக்கும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நான் நினச்சேன் கோயில் பக்கத்தில் இல்லைனாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கோயிலை டேரெக்டாக பார்க்கலான்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. எல்லா பக்கத்துலேருந்தும் வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் லோக்கல் ஹாலிடே வேறு விட்டுட்டாங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம். அதனால் சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்கங்க. நாங்களும் ஆஃபீஸ் போல் லீவ் போட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா இது வந்து ரொம்ப 24 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியல, 24 வருஷமா 12 வருஷமானு தெரியல. ரொம்ப வருஷமாக வந்து கோயிலில் வேலை நடந்துகிட்டே இருந்தது. ரொம்ப மாதமாக கோயிலில் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்களால் சாமியை ரொம்ப கிட்ட பார்க்க முடியல. அதுதான் ஒரு குறையா இருந்துச்சு. ஆனால் தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம். யாகம்லாம் வளர்த்துட்ருக்காங்க. அந்த அந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். செம கூட்டங்க. அந்த கோபுரத்தை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் இடித்து தள்ளிக்கிட்டு தான் நின்னாங்க. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. பார்த்தீங்கன்னா ட்ரோன் வழியாக எனக்கு வீடியோ கிடச்சிச்சு. அந்த வீடியோ பின்னாடி நான் வரும், அதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த ட்ரோனில் தான் தெரியுது இவ்வளோ கூட்டத்தில் நம்ம நடுவில் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தெரியும். அதில் வந்து க்ளோஸ்அப்லேயே நான் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் அதில் பாருங்கள். அந்த கும்பகத்தில் தண்ணி ஊற்றுறதாகட்டும், எல்லாமே உள்ளே நடக்கிறது எல்லாமே இப்படி பார்த்துக்கலாம்.
அவர்களுக்கு உண்டான அந்த வழியில மூலப்பிராக விமானத்திற்கு வருகின்ற வழியில அவர்களை அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டு வாங்கிக்கிறோம். பேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாள் என்னை கொண்ட ஃப்ரெண்ட்ஸு தீர்த்தம்லாம் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டு நம்ம இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஒரு 6-7 மண்டபத்தில் கொடுத்தாங்க. லைனில் நின்றுட்டுருக்கோங்க. நாங்கள் காலைல அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். சரியான கூட்டங்க. 6-7 மண்டபத்தில்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா மண்டபத்துலேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு. கடைசியாக வந்து நமக்கு கேசரியும் தக்காளி சாப்பாடும் கொடுத்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக கடைங்க தான் நிறைய இருந்துச்சுங்க. நாங்கள் எதுவும் இப்போ வாங்கலை, பர்ச்சேஸ் பண்ணலை. அப்படியே வீட்டுக்கு கிளம்புனா போதும் தான் இருந்துச்சு. கரெக்டாக மணி 1:15 பக்கம் இருக்கும் வீட்டுக்கு போகிறப்ப. போய் அப்படியே தூங்கியாச்சுங்க. இது வந்து போகிற வழி தான். நிறைய கடை கிடந்துச்சு. ஃபுல்லாகவே கடை தான். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவுமே வாங்கலை. வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும் தான் இருந்துச்சு. ஏன்னா கார்லேயே வந்துட்டோமா,
ஃபுல்லாகவே ஒரு 5 ஹவர்ஸ் பக்கம் நின்றுட்டோம். கால் வலி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து வீட்டுக்கு போகிற வழிங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவினாசி அப்பரோட நல்ல ஆசிகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். டாட்டா பாய் பாய்.